தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. பெங்களூர் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகத்து வருது தொழில்நுட்பத்துறையில் அந்த நகரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது தான். இதன் காரணமாகவே பெங்களூரில் ஐடி நிறுவனங்கள் எப்போதுமே அதிக அளவில் வளர்ந்துட்டு வருது. ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி எல்லாருக்குமே ஒருமித்த ஞாபகம் வருது என்ன தெரியுமா? அதுதான் பெங்களூருடைய டிராஃபிக். இதை வெளிச்சம் போட்டு காட்டுற வகையில் ஆசியாவிலேயே மோசமான போக்குவரத்து நெரிசலை கொண்ட நகரங்களுடைய லிஸ்ட் வெளியாயிருக்கு. அதில் சந்தேகமே இல்லாமல் பெங்களூர் இடம் பிடிச்சிருக்கு. ஒரு இடத்துக்கு மக்கள் அதிகமாக இடம் பெயர்றாங்கன்னா அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமானது தான் போக்குவரத்து நெரிசல். ஏன்னா மக்கள் அதிகமாக ஒரு இடத்துல குடியேறாங்கன்னாலே அவங்களுடைய போக்குவரத்துக்கான வாகனங்களையும் கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம் வரும். இதனால் ஏற்படுற போக்குவரத்து நெரிசல் பிரச்சனையை இங்கிலாந்துடைய லண்டன், ஜப்பானுடைய டோக்கியோவிலிருந்து நம்முடைய சென்னை வரையிலான மாநகராட்சிகள் எதிர்கொண்டிருக்கு. அதனால் அதை சமாளிக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் முக்கியமாக இருக்குது. சென்னை மாநகராட்சியோட சில அதிரடி முடிவுகளால் போக்குவரத்து நெரிசல் கடந்த சில ஆண்டுகளில் வெகுவாக குறைஞ்சிருக்கு. ஆனால் பெங்களூரோட நிலைமை வேற. பெங்களூர் மாநகராட்சி பலவிதமான நடவடிக்கைகள் மேற்கொண்ட போதிலும் கூட போக்குவரத்து நெரிசல் குறைஞ்ச பாடில்லை. இதுக்கு முக்கியமான காரணமே இந்தியாவுடைய மென்பொருள் தலைநகரமான பெங்களூரை நாடி தொடர்ச்சியாக மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற பிற பகுதி மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு. இதன் காரணமாக ஆசிய அளவில் நடத்தப்பட்ட ஆய்வில் மோசமான போக்குவரத்து நெரிசலை கொண்ட நம்பர் 1 நகரமாக பெங்களூர் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. டாம் அப்படின்ற ஒரு நிறுவனம் இது சம்பந்தமாக ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. இதில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் வெளியே இருக்கு. பெங்களூரில் வெறும் 10 கிலோமீட்டர் பயணத்துக்கு சராசரியாக 28 நிமிஷங்கள் 10 வினாடிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதன் காரணமாக பெங்களூர் வாசிகள் ஒவ்வொரு வருஷமும் ஏறக்குறைய 132 மணி நேரத்தை கூடுதலாக டிராஃபிக்லேயே செலவிடுறதா இந்த ஆய்வு முடிவுகள் சொல்லுது. இப்போ பெங்களூரில் தொடர்ந்து மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு ஏற்ற வகையில் குடியிருப்புகளும் தொழில் வளாகங்களும் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சாலையை விரிவாக்கம் செய்ய முடியல அப்படின்றது தான் இந்த ஆய்வை நடத்தியவங்க சொல்கிறாங்க. ஆனால் பெங்களூர் சம்மந்தமான இந்த அறிக்கையை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவங்க சொல்கிறது 10 கிலோமீட்டர் பயணத்துக்கு சராசரியாக 28 நிமிஷங்கள் ஆகுன்றாங்க. ஆனால் உண்மையிலே 10 கிலோமீட்டர் பயணத்துக்கு 28 நிமிஷங்கள் ஆகுதா அப்படின்றதான் கேள்வியே. கன்ஃபார்மாக பெங்களூரில் 10 கிலோமீட்டர் பயணம் அப்படின்றது ஹெவி டிராஃபிக்கில் 1 மணி நேரமாக தான் ஆகும். பெங்களூருக்கு அடுத்து இந்த லிஸ்டோடைய 2வது இடத்துலையும் இந்தியாவை சேர்ந்த ஒரு நகரம் இருக்குது. அதுதான் புனே. புனே இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயம்தான். புனேவில் 10 கிலோமீட்டர் பயணத்துக்கு சராசரியாக 27 நிமிஷங்கள் 50 வினாடிகள் செலவிடப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இந்த ஆய்வு சொல்லுது. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல தாய்வானுடைய டைச்சுங் இருக்குது. 4வது இடத்துல ஜப்பானுடைய சப்போரா, 5வது இடத்துல டாய்வானுடைய காவோசுயிங், 6வது இடத்துல ஜப்பானுடைய நகோயா மற்றும் 7வது இடத்துல இந்தோனேஷியாவுடைய ஜகார்ட்டா இருக்கு. ஆசியாவில் இருக்கிற 55 நாடுகளுடைய முக்கியமான 387 நகரங்களில் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. நகரத்துடைய முக்கியமான மையப்பகுதியை தேர்வு செஞ்சு அதை சுற்றி 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்களை ஓட்டி பார்த்து இந்த ஆய்வறிக்கையை தயார் செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த ஆய்வுகள் எல்லாமே 2023 வருஷத்திலே மேற்கொள்ளப்பட்டவை தான். இப்போ ஆசியாவிலே மோசமான போக்குவரத்து நெரிசலை கொண்ட நகரங்களுடைய பட்டியலில் மொதல் 2 இடங்களை இந்திய நகரங்கள் பிடிச்சிருக்கிறது அதிர்ச்சியாக தான் இருக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் பெங்களூருடைய மக்கள் தொகை அதிகரிக்குது. இன்னொரு பக்கம் தொழிற்சாலை வளர்ச்சியால் புனேவுடைய பொருளாதாரமும் அதே நேரம் மக்கள் தொகையும் அதிகரிச்சுட்டே இருக்குது. உலகளவில் எடுத்து பார்த்தா லண்டன் தான் மோசமான போக்குவரத்து நெரிசலை கொண்ட நகரமாக இருக்குது. ஸோ இந்த டாம்டாமோடைய லிஸ்ட்டில் சென்னை, மும்பை, கொல்கட்டா, ஹைதராபாத், டெல்லி மாதிரியான முக்கியமான நகரங்கள்லாம் இல்லை. அதையும் தாண்டி பெங்களூரும் புனேவும் தான் இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.